எமது செய்தியாளர் பாஸ்கர் சட்டமன்ற வளாகத்திலிருந்து மேலும் தகவல்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் உரை நிறைவடைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்து எவ்வளவு நாள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறதுங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அலுவல் ஆய்வுக்குழு கூடி இதற்கான முடிவை எடுக்க வேண்டும். ஏதேனும் தகவல் இருக்கிறதா? எத்தனை நாட்கள் இந்த கூட்டத்தொடர் இம்முறை நடைபெற இருக்கிறது? அலுவலாய்வு குழு கூட்டம் பிற்பகல் 1 மணி அளவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலாய்வு குழு கூட்டத்தில் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்று விவாதித்து முடிவெடுப்பார்கள். நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்படும். அதன் மீது விவாதங்கள் 2 அல்லது 3 நாட்கள் நடைபெறும். கடைசி நாளான அன்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலுரை வழங்குவார். கவர்னர் உரை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. பல்வேறு அறிவிப்புகளுடன் உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் அனைவருமே ஆளுநர் உரை தொடங்கியவுடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்து வெளிநடப்பு செய்தனர். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதிய தமிழகத்தின் சார்பாக கிருஷ்ணசாமி அவர்களும் வெளிநடப்பு செய்தார். தமிழகத்தில் 102 கௌரவ கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதை ஏற்கனவே தமிழக அரசு கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இருந்தபோதும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்தை முன்வைத்து அவர்களும் வெளிநடப்பு செய்தார்கள். கவர்னர் உரையில் முக்கியமான அம்சங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையில் தமிழர்களுக்கு அனைத்து தமிழர்களும் நலமான வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பிறகுதான் இங்கு வாழக்கூடிய தமிழர்கள் அங்கு செல்வதற்கான நடவடிக்கை தமிழக அரசு ஈடுபடும் என்ற கருத்தை முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்ற கருத்தை முன்வைத்தார் ஆளுநர் அவர்கள். அதே போல பார்க்கும்போது பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாணவருடைய குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் 330 கோடி ரூபாய் செலவில் நீர்த்தேக்கம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் திட்டத்தை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவட்டியூர் வரை நீடிக்க மத்திய அரசிடம் நாங்கள் கோரியுள்ளோம் என்றும் குறிப்பாக 142 அடியாக முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டம் உயர்த்தியது காரணமாக தென் மாவட்ட மக்கள் புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உயர்கல்வியில் சேர்க்கை விகிதம் 42% அதிகரித்திருக்கிறது என்ற கருத்தையும் ஆளுநர் உரையில் பதிவு செய்தார். தொடர்ந்து ஆளுநர் உரை ஆங்கிலத்தில் வாசிக்கப்பட்ட பிறகு தமிழில் சபாநாயகர் தனபால் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார். பிற்பகலில் அதாவது தற்போது நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடர் முடிந்ததுமே பிற்பகலில் அலுவலாய்வு குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்று விவாதித்து முடிவெடுப்பார்கள். நாளை முதல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெறும். ஆய்வு குழு கூடித்தான் எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு முடிவெடுக்கும். ஆனால் எத்தனை நாட்கள் நடக்கலாம் என்று கூறப்படுகிறது? குறிப்பாக 3 முதல் 5 நாட்கள் நடத்துவதற்கான திட்டம் உள்ளதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரைக்கு ஒரு 3 நாட்கள் விவாதங்கள் எடுத்துக்கொண்டு 4ஆம் நாளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலுரை வழங்க உள்ளார். இந்த நிலையில தான் திட்டமிட்டிருக்காங்க. இருந்தபோதும் அலுவல் ஆய்வு குழு கூடிய பிறகு முழுமையான தகவல் நம்மளுக்கு கிடைக்கும்.